கிறிஸ்து இயேசுவுக்குள் மிக அன்பாக அழைக்கப்பட்டிருக்கிற சகோதர சகோதரிகளே, நம்மளுடைய பிதாவாகிய தேவனின் நாமத்தினாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்ற வாழ்த்துதலோடு இந்த ஒரு நாளை கூட நம்மளை கிருபையாக காண செய்து இந்த ஒரு நேரத்திலையும் நம்மளை ஒன்று கூட்டி இன்றும் அவருடைய சத்தியத்தை கொடுக்கிறார். அதுக்கு அவருடைய குமாரர் மூலியமாக நாம் நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் எடுத்துக்கொண்டு இன்றைய பாடத்துக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். ஸோ எந்த ஒரு சாப்டர் நம்ம பார்த்துட்ருக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா 15th சாப்டர் தான் என்ன பண்ணிகிட்ருக்குறோம் அப்படின்னா பார்த்துட்ருக்கோம். ஸோ சாப்டரோட தலைப்பு என்ன அப்படின்னா புது சிருஷ்டியின் சத்துருக்களும் இல்லை மனசுக்குள்ளேயே சொல்லிக்க அவனுக்கு வருகிற தாக்குதல்களும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ என்ன நம்ம இப்போ ரீசெண்டாக கொஞ்ச நாளாக பார்த்துட்ருக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்ம சாத்தானை குறித்து நம்ம நிறையா பார்த்துருப்போம். ஆனால் சாத்தானுக்கு பின்னாடி பேக்ரவுண்டில் இருந்து நிறைய வேலைகளை செய்கிறது யார் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் என்ன பண்ணிகிட்ருக்குறோன்னா பார்த்துட்ருக்குறோம். ஸோ அதை தான் பிரதர் என்ன பண்ணிட்டு இருந்தாருன்னா அந்த விழுந்து போன தேவதூதர்கள் எங்கே இருந்தாங்க, எப்படி விழுந்து போன தேவதூதர்களாக மாறினாங்க, ஸோ அந்த விஷயத்தெல்லாம் சொல்லிவிட்டு அவங்களுக்கு ஒரு வேறு பேர் கூட கொடுத்துருந்தார். என்னதுங்க? ஆமாம், டீமன்ஸ் அண்ட் டெவில்ஸ், பேய் பிசாசு அப்படின்ற ஒரு பேரை கூட கொடுத்து அவங்க இந்த உலகத்தில் என்னென்னலாம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த பிரதர் சொல்லிக்கிட்டே வந்துட்டு அதில் தான் ஒரு டாபிக் எழுதுறாரு. என்ன அப்படின்னா கிறிஸ்டியன் சயின்ஸ் அண்ட் தியோசஃபி அப்படின்ட்டு. ஸோ கிறிஸ்தவ விஞ்ஞானம் பிரம்ம ஞானம் அப்படின்ற தலைப்பில் எழுதியிருந்தார். இதை தான் நம்ம போன வாரம் பார்த்தோம். ஸோ அதை மட்டும் ஷார்ட்டாக ரிவைஸ் பண்ணிட்டு இன்றைக்கி பாடத்துக்குள்ளே நம்ம போகலாம். ஸோ இந்த ஒரு கான்செப்டில் இந்த கிறிஸ்டியன் சயின்ஸ் அப்படின்னு சொல்கிற கான்செப்டில் எதை அவங்க விடவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா வேதத்தை என்ன பண்ண மாட்டாங்க, விட மாட்டாங்க, அதை தள்ளி வைக்க மாட்டாங்க. அதேமாதிரி ஏசு கிறிஸ்து அப்படின்ற பேரையும் என்ன பண்ண மாட்டாங்க, தள்ளி வைக்க மாட்டாங்க. ஸோ கிறிஸ்தவர்கள் அதை ரொம்ப ஸ்ட்ராங்காக என்ன பண்ணிக்குவாங்கன்னா பிடிச்சிக்குவாங்க. எப்பயுமே கிறிஸ்து கிறிஸ்து அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க அந்த பேருக்கு. அதேமாரி வேதம் வேணும்னு சொல்லுவாங்க. படிக்கிறாங்களோ இல்லையோ, ஆனால் என்ன பண்ணுவாங்க, வேதத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. ஆக்சுவலாக அதே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அவங்களுக்கு அதே ஒரு ட்ராப் மாதிரி ஆயிடுச்சு, ஒரு பொறி மாதிரி ஆயிடுச்சு. என்னன்னா உள்ள அவங்களுக்கு என்ன இருக்குன்னு தெரியல, ஆனால் வெளிப்புறமாக என்ன மட்டும் சொல்லிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா இந்த விஷயத்தை அப்படி சொல்லிட்டு இருப்பாங்க. இதே யார் இதை யார் செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா சாத்தான் தான் என்ன பண்ணிட்டு இருக்கிறான், இந்த விழுந்து போன தேவதூதர்களை வச்சு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே அங்கே செஞ்சுட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். ஸோ அது வெளியேந்து பார்க்கும் போது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அவங்க செய்கிறது எல்லாமே ரொம்ப உண்மையான விஷயங்களை போலவே வெளியேந்து பார்க்கும் போது எப்படி இருக்குன்னா அங்கே தெரியும். ஓகேங்களா? ஸோ அவங்க ஆக்சுவலாக அதை ஒரு பாசாங்கு போல் ப்ரிட்டன் பண்ணுவாங்க. ஒரு பாசாங்கு போல் அங்கே இருக்கும், உள்ளே எல்லாமே கரெக்டாக இருக்குது, எல்லாம் உண்மையான ஒரு அறிவு இருக்குது. ஸோ அதே போல் சயின்டிஃபிக்காக கூட அறிவியல் உண்மைகள் எல்லாமே அங்கே உள்ளே இருக்குது. ஸோ அப்படின்ற மாதிரி வெளியேந்து அங்கே தெரியும். ஆனால் உள்ளே போய் பார்த்தோன்னா அங்கே எதுவுமே அங்கே இருக்காது. அதான் இன் ரியாலிட்டி அங்கே உள்ளே ஒன்றுமே இருக்காது, விசுவாசம் இருக்காது, சத்தியம் இருக்காது, அங்கே எதுவுமே அங்கே இருக்காது அப்படின்ற ஒரு விஷயத்த என்ன பண்ணார்னா அங்கே பிரதர் அங்கே சொல்லியிருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ அவனுடைய ஸ்ட்ராட்டஜியே என்ன அப்படின்னா ஒட்டுமொத்த மனுக்குலத்தையும் என்ன பண்ணணும், ஆமாம், என்னென்னா அவனுடைய கண்ட்ரோல்குள்ளே வச்சுக்கிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா திசை திருப்பணும். அதாவது தேவன்கிட்ட யாருமே போயிடக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்தில் இவன் என்ன பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா ரொம்ப அங்கே கவனம் செலுத்தி அவனோட வேலைகளை அங்கே செய்கிறவனா இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ அதில் தான் இந்த கிறிஸ்டியன் சயின்ஸ் அப்படின்னு சொல்லும் போது சர்ச்சுக்கு நீங்கள் வந்தாலே போதும், என்ன ஆகிடும், போன வாரம் நிறையா பாயிண்ட்ஸ் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சும்மா நீங்கள் கிறிஸ்டியன் சயின்ஸ்னு போட்டு கூகுளில் போட்டாவே உங்களுக்கு நிறையா கான்செப்ட்ஸ் வருது. ஓகேங்களா? ஸோ பிரதர் அப்படியே மேலோட்டமாக சொல்லிட்டு போயிட்டார், இது எல்லாமே கிறிஸ்டியானிட்டிக்குள்ளே போயிருக்கு, இது யார் பண்ணுறா, குட்டி சாத்தான்கள் தான் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னா இதை பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ அந்த ஒரு கான்செப்டுக்குள்ளே போய் நம்ம படித்து பார்த்தோம் அப்படின்னா அது என்ன அவங்களுக்குள்ள அந்த ஒரு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா சர்ச்சுக்கு வந்தாவே போதும், என்னங்க, ஆமாம், உடம்பெல்லாம் சரியாயிடும். ஏதோ நோய் நொடி இருந்தாலும் என்ன ஆகிடும் இருக்குதுங்களா கிறிஸ்டியானிட்டிக்குள்ளே. அப்படின்னா இப்போ திடீர்னு ஒரு மாதம் யாராவது சர்ச்சுக்கு போகலை அப்படின்னாவே அவங்களுக்கு அந்த போகாமல் இருக்கிறவங்களுக்கு திடீர்னு ஏதாவது உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சுன்னா என்ன சொல்லுவோம், போகாததுனால தான் உனக்கு இந்தமாரி ஆயிடுச்சுன்னு உடனே கிளம்பி போவாங்களா, போனோன்னு என்ன ஆகிடும், அது சரியாயிடும். அப்போ என்ன ப்ரூஃப் ஆகிடுது, புரியுதுங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு மூட நம்பிக்கை, ஏன்னா அது கொடுக்கறதும் அவன் தான், சாத்தான் தான் கொடுக்குறான், திருப்பி அதை எடுக்கிறதும் அவன் தான். ஸோ அதனால் ரொம்ப கிளியராக அவனோட கட்டுப்பாட்டுக்குள்ளேயே என்ன பண்ணியிருக்கிறான்னா அங்கே வச்சிருக்கான். இந்த மாதிரி தான் திசை திருப்பி என்ன பண்ணியிருக்கிறான்னா அந்த மனுக்குலத்தை அங்கே வச்சிருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பார்க்குறோம். ஸோ அதேமாரி ஏசு கிறிஸ்துவின் பேருனால என்ன கேட்டாலுமே என்ன அங்கே நடக்கும், கிடைக்கும் அப்படின்ற ஒரு கான்செப்டையும் அங்கே என்ன பண்ணியிருக்கிறான்னா அங்கே வச்சிருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ அந்த 3 விஷயம் பார்த்தோம். ஒன்று கிறிஸ்டியன் சயின்ஸ் பிரதர் சொன்னார்,
இன்னொன்று தியோசஃபி சொல்லியிருந்தாரு, அப்புறம் கிளேர்வோயன்ஸ் அப்படின்ற மூணு விஷயத்தையுமே பிரதர் என்ன பண்ணுறாருன்னா அங்கே சொல்லியிருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். இந்த தியோசஃபி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்தானா கூட அதுவும் ரொம்ப காலமாகவே அங்கே ரொம்ப ஒரு பண்டைய காலத்துலேருந்தே இருக்கிற ஒரு விஷயம் தான் அப்படின்னு சொல்லிட்டு பிரதர் சொல்கிறாரு. ஸோ நம்ம கூகுளில் போய் பார்த்தோன்னா ஒரு 19th century ஒரு 200 வருஷமாகவே என்னென்னா இந்த ஒரு விஷயம் இருக்குது. அதில் மெயின் கான்செப்ட் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, எப்படி ஹிந்துயிசம் புத்திசத்தில் ஒரு நம்பிக்கை இருக்குது என்ன அப்படின்னா, ஒருத்தவங்க இறந்துட்டா அவங்களுடைய அந்த ஒரு ஆத்மா என்ன ஆகும், அது இன்னொருத்தருடைய உடலில் போயிட்டு இருந்துட்டு அது அப்படியே என்ன ஆகும், அடுத்தது அவங்க இறந்ததுக்கப்புறம் அந்த ஆவி என்ன ஆகும், இன்னொருத்தரோட அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் ஆகி அப்படியே போகணும்ல. ஸோ அந்த நம்பிக்கை அவங்களுக்கு இருக்குது. அதே நம்பிக்கை இப்போ யாருக்கும் இருக்குது, கிறிஸ்தவர்கள் மத்தியிலையும் அது வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். அதேமாரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, ஸ்பிரிச்சுவல் எவல்யூஷன். ஓகேங்களா, பரிணாம வளர்ச்சி. இதை நம்ம ஹியூமனுக்கு பார்த்துருப்போம், ஹியூமன் எவல்யூஷன். ஆக்சுவலாக 6th வால்யூமோட ஃபஸ்ட்டு சாப்டரோட ஃபஸ்ட்டு டாப்பிக்கே பிரதர் அதுதான் எழுதியிருந்தார். அதாவது குரங்குலேருந்து மனுஷன் வந்தான் அப்படின்ற ஒரு விஷயத்த பிரதர் அழகாக சொல்லியிருந்தார். ஃபஸ்ட்டு எப்படிங்க 4 காலில் நடந்துட்டு இருந்தான், அதுக்கப்புறம் 2 காலில் நடந்தான், அப்புறம் ஷேவ் பண்ணார். இந்தமாரி கொஞ்சம் கொஞ்சமாக எப்படி எவால்வ் ஆகி வந்தாங்களோ அதே போல் ஸ்பிரிச்சுவலாகவும் நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா எவால்வ் ஆக முடியும், ஒரு பரிணாம வளர்ச்சிக்குள்ளே போக முடியும் அப்படின்ற ஒரு விஷயம். அதுக்கு எப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, சும்மா கூகுளில் போட்டால் என்ன வருது அப்படின்னா, ஒருத்தவங்க இப்போ இங்கே ஒரு யாரோ பிரதரோ சிஸ்டரோ ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்னா, அவங்க இந்த ஒரு வாழ்க்கையில் வாழ்ந்து ஓரளவுக்கு ஸ்பிரிச்சுவலாக க்ரோ ஆவாங்க. அவங்க இறந்ததுக்கப்புறம் அவங்க என்ன ஆகிடும், இன்னொருத்தரோட உடம்புக்குள்ளே போயிடுவாங்க. அங்கே போயிட்டு என்ன பண்ணுவாங்க, இன்னும் கொஞ்சம் அப்படியே வளருவாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இன்னொருத்தருக்குள்ளே போய் அப்படியே கொஞ்சமாக வளர்ந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஞானியாக ஒரு வெளிச்சத்துக்குள்ளே அவங்க போயிடுவாங்க அப்படின்ற ஒரு கான்செப்ட் அங்கே இருக்குது, அந்த தியோசஃபி அப்படின்றதுக்குள்ளே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அதேமாரி தேவனை குறித்து நம்மளால் முற்றிலுமாக தெரிஞ்சுக்க முடியாது. அவர் இஸ் இன்ஃபைனைட்டு, எல்லையற்றவர். அதனால் நம்மளால என்ன பண்ண முடியாது, மனுஷர்களால் அதை தெரிஞ்சுக்க முடியாது. அதேமாதிரி அவர் ஒரு அறிய முடியாத ஒரு ஆற்றலாக இருக்கிறாரு. ஸோ அதனால் அவரை பற்றி நம்மளால் தெரிஞ்சுக்கவே முடியாது அப்படின்ற ஒரு கான்செப்டும் அங்கே இருக்குது. ஸோ ஆக்சுவலாக இந்த தியோசஃபி டோட்டலாக பைபிளுக்கு என்னங்க ஆப்போசிட்டாக இருக்குது. எப்படி கிறிஸ்டியன் சயின்ஸ்லையாவது என்ன பண்ணாங்கன்னா வேதத்தையும் இயேசு கிறிஸ்துவோட பேரையாவது யூஸ் பண்ணாங்க. ஆனால் இந்த தியோசஃபி டோட்டலாக என்ன பண்ணுறாங்க, நிறைய விஷயங்கள் முரண்பாடாகவே அங்கே இருக்குது. ஸோ இதுலேயும் பார்த்தோன்னா அந்த ரேன்சம் அப்படின்ற ஒரு கான்செப்டை டோட்டலாக அங்கே வயலேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன நடக்குதுன்னா, அனுமானிஷ நடைமுறைகள்லாம், அதாவது ஸ்பிரிட்ஸோட பேசுகிறது, ஆவிகளோட என்ன பண்ணுறது, கம்யூனிகேஷன் வச்சுக்கிற விஷயம்லாம் இதில் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயங்கள்லாம் இந்த தியோசஃபியில் அங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். மூணாவது எது பிரதர் சொல்லியிருந்தார்னா கிளேர்வோயன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, இவங்க நார்மல் ஹியூமன் பீயிங்ஸே கிடையாது. அதாவது ஒரு சிலர் இருப்பாங்க, அவங்களுக்கு என்னென்னா ஒரு விதமான ஒரு பவர் அவங்கள்ட்ட இருக்கும். அவங்க நார்மலான ஹியூமன் பீயிங்ஸே கிடையாது, அவங்க ஒரு சூப்பர் நேச்சுரல் பீயிங் அப்படின்னு சொல்லிட்டு போவோம். ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க தான் யார் அப்படின்னா, அந்த கான்செப்ட் பேர் தான் என்னென்னா அந்த கிளேர்வோயன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம், இந்த நடுவில் இருக்கிறது. ஓகேங்களா, அதுக்கு நிறைய கூகுளில் போட்டிங்கன்னா நிறைய புக்ஸ்லாம் வருது. ஸோ இந்தமாரி நிறைய என்னங்க நம்பிக்கைகள், மூட நம்பிக்கைகள் என்னங்க கிறிஸ்தவத்துக்குள்ளேயே அங்கே நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இதில் என்னென்னா இந்த சூப்பர் நேச்சுரல் பவரை வச்சுக்கிட்டு அவங்க என்னென்னலாம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, ஃப்யூச்சர் ஈவெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, கண்டுபிடிப்பாங்க. அப்படியே யோசித்து பார்த்துட்டு, இந்த ட்ரெயினில் நீ போகாத, என்ன ஆகிடும், கொஞ்சம் நேரத்தில் இது ஆக்சிடென்ட் ஆகிடும், முன்னாடியே சொல்லுவாங்க பார்த்தீங்களா. ஸோ இந்தமாரி இதெல்லாம் ஓகேங்களா, அவங்களால என்ன பண்ண முடியும்னா ஃப்யூச்சரில் போய் பார்த்துட்டு என்ன பண்ணுவாங்க, அதை இங்கே சொல்கிற ஒரு விஷயம். அப்புறம் என்ன அப்படின்னா, பின்னாடி நடந்தது பாஸ்டில், ஓகேங்களா, ஒரு 150-200 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்தது அப்படியே சொல்லிட்டு அவங்க ஞானத்திலே போய் பார்த்துட்டு சொல்கிற ஒரு விஷயம். அதேமாரி டிஸ்டன்ஸ் லொக்கேஷன்லாம், தூரத்தில் இப்போ என்ன கோயம்புத்தூரில் என்ன நடக்குதுன்னு இங்கேருந்து என்ன பண்ண முடியும், அவங்களால பார்த்து சொல்ல முடியும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இந்த ஒரு கான்செப்டுக்குள்ளே அங்கே வருது. இதுலேயும் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, இந்த செத்தவங்களோட பேசுறது. ஸோ அவங்களால என்ன பண்ண முடியும்னா, இறந்தவங்கள்ட்ட போய் பேசிட்டு என்ன பண்ணுவாங்க, நம்மளுக்கு அங்கே பதில் சொல்லுவாங்க. அதாவது இயற்கைக்கு அப்பாற்பட்ட மனுஷர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். இந்த கான்செப்டும் டோட்டலாக வேதத்துக்கு என்ன அப்படின்னா ஆப்போசிட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இதுலேயும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, ரேன்சம் அப்படின்ற ஒரு கான்செப்டை அவங்க டோட்டலாக மறுதளிக்கிறாங்க. அப்புறம் ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்த ஆவியும் அதுக்கு எதிராகவும் இவங்க வேலை செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும். ஸோ இது எல்லாமே எப்போ முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, கூடிய சீக்கிரம் தேவனுடைய அந்த ஒரு 1000 வருட அரசாட்சி அங்கே ஸ்டார்ட் ஆகும் போது என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, இந்த சாத்தானுக்கும் அவனோட குட்டி சாத்தானுங்களுக்கும் அங்கே ஒரு முடிவு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ அதை பிரதர் அப்பயே ஒரு 140 வருஷத்துக்கு முன்னாடியே பிரதர் என்ன எழுதியிருக்கிறார் அப்படின்னா, சாத்தானுடைய இன்ஃப்ளூயன்ஸ் ஆல்ரெடி வீக்காக ஆரம்பிருச்சு, அது நல்லாவே தெரியுது, அது இட் இஸ் ஃபேடிங் அவுட். அவன்
தப்பா எல்லாரையும் வழி நடத்திட்டு இருக்கிறான்ல, அது வந்து இட் இஸ் ஃபேடிங் அவுட், அது வந்து மங்கிக்கிட்டே வருது அப்படின்ற ஒரு விஷயத்த பிரதர் வந்து என்ன பண்ணியிருக்கிறாருன்னா அங்கே சொல்லியிருக்கார். அது ஏன் அப்படி சொல்றாரு அப்படின்னா, சத்தியம், அதாவது 2ஆம் வருகைக்கு அப்புறம் இந்த சத்தியம் என்ன ஆகுது அப்படின்னா நிறைய வெளியே பிரகாசமா அங்கே வர ஆரம்பிக்குது. ஸோ அதனால இந்த சாத்தானுடைய விஷயங்கள் அங்கே மங்க ஆரம்பிக்குது அப்படின்ற ஒரு விஷயத்த அங்கே சொல்லியிருக்கிறார் அப்படின்றதையும் பார்க்குறோம். அதனால தான் பிரதர் சொல்லும் போது என்ன சொல்றாரு அப்படின்னா, எங்கெங்கெல்லாம் சத்தியம் பிரசங்கிக்கப்படுதோ அங்கெங்கெல்லாம் சாத்தானுக்கும் அந்த குட்டி சாத்தான்களுக்கும் ஒரு அழிவு வந்துகிட்டே இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த அங்கே என்ன பண்றாருன்னா அங்கே சொல்றார். ஸோ அந்த ஒரு வெளிச்சத்தை நம்ம என்ன பண்ணணும்னா எடுத்துட்டு போயிட்டே இருக்கணுமா. இப்போ நம்ம இங்கே ஒரு 30-40 பேர் இருக்கோம்னா நம்ம வெளியே போயிட்டு என்ன பண்ணணும், அந்த வெளிச்சத்தை அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஓகேங்களா? அப்படின்னா பேசிக் சப்ஜெக்ட்ஸ் நம்ம அதான் மெயின், கரெக்டுங்களா? ஸோ அதை என்ன பண்ணணும், இங்கே நம்ம போட்டுட்ருக்கோம், காஞ்சிபுரத்தில் நடந்துட்டுருக்கு. ஆனால் சென்னையில் 1 வருஷம் ஆச்சு, கரெக்டுங்களா? ஸோ அப்படின்னா சென்னையில் அந்த ஒரு வெளிச்சமே என்ன இல்லை அப்படின்னும் போது சாத்தானுடைய கிரியைகள் நிறையா ஆகும். புரியுதுங்களா? ஸோ எந்த அளவுக்கு சத்தியம் அங்கே பிரகாசமாக அங்கே வந்து வெளியே வருதோ அந்த இடத்துல சாத்தானும் அவனுடைய கிரியைகள் எல்லாமே அங்கே கம்மியாயிடும் அப்படின்ற ஒரு விஷயத்த அங்கே பிரதர் என்ன பண்ணுறாருன்னா அங்கே சொல்கிறாரு. அதுக்கு தான் சில எக்ஸாம்பிள்ஸு அப்போஸ்தலர்களுடைய காலத்திலேயே இந்த விழுந்து போன தேவ தூதர்கள், இந்த பேய் பிசாசுகள் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா அவங்கள்ட்டயே போய் வேலையை காட்டியிருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நம்ம பார்த்தோம். ஸோ அவங்கள்ட்ட போயிட்டு என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, ஆக்சுவலாக பிரதர் எப்படி சொல்கிறாருன்னா, அவங்க அப்போஸ்தலர்னு தெரிஞ்சுமே அங்கே போய் என்ன பண்ணியிருக்கு, அங்கே வேலையை காட்டியிருக்கு. அவங்களுக்கு நல்லாவே தெரியுமா இந்த ஃபாலன் ஏஞ்சல்ஸுக்கு அவங்கள ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சே அவங்கள்ட்ட போய் என்ன பண்ணிங்கன்னா ட்ரை பண்ணிக்க, சரி முடிஞ்ச வரைக்கும் என்ன பண்ணுவோம், இப்போ யூதாஸ் எல்லாம் கொஞ்சம் கரெக்ட் பண்ணாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி என்ன பண்ணும், முடிஞ்ச வரைக்கும் ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே என்ன பண்ணுதான் போய் ட்ரை பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அதேமாரி இவங்க யார் அப்படின்றதையும் அங்கே ஓப்பனாக என்ன பண்ணியிருக்கு அங்கே சொல்லியிருக்கு. வேறு எங்கேயுமே உலகத்தில் இதுங்களோட கிரியைகள் இருக்கும் போது யாருன்றதை சொன்னது கிடையாது. ஆனால் அப்போஸ்தலர்கள்ட்ட என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா அங்கே சொல்லியிருக்கிறாங்கன்னு பார்க்குறோம். ஸோ இங்கே தான் அதேமாரி இன்னொரு இன்சிடென்ட் என்ன அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவோடைய ஊழிய காலத்திலையும், ஸோ இயேசு கிறிஸ்துவட்டையும் போய் என்ன பண்ணியிருக்கு இந்த, ஓகேங்களா? ஸோ இந்தமாரி வேலைகள் அங்கே எல்லாமே அங்கே செஞ்சுருக்கு. ஸோ அவருடைய காலத்தில் வந்து பார்த்தா ஒரே மனுஷனுக்குள்ள நிறைய பேய் பிசாசுகள் என்ன இருக்குங்க அங்கே உள்ளே போகிற ஒரு விஷயம்லாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இது எல்லாமே போன வாரம் நம்ம பார்த்தோம். ஸோ பிரதர் அதுக்கு வந்து எக்ஸாம்பிள் கப்பர்நகூமில் நடந்த ஒரு விஷயங்கள், அப்புறம் கெர்கனேசரில் நடந்த மத்தேயு 8ஆம் அதிகாரத்தில் நடந்த விஷயங்கள், இது எல்லாத்தையுமே என்னென்னா சொல்லியிருந்தார். ஸோ பிரதர் கண்டினியூஸாக இப்போ எதை பற்றி தான் பேசிகிட்டே வந்துட்டு இருக்கிறாருன்னா, இந்த விழுந்து போன தேவ தூதர்கள் எந்த அளவுக்கு இந்த உலகத்தில் கிரியைகள் காட்டிட்டு இருக்கிறாங்க பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துட்ட போய் காட்டுறாங்க, அப்போஸ்தலர்லாம் காட்டிட்டு இருக்கிறாங்க, அடுத்தது மனுஷர்கள் எல்லார் மத்தியிலையும் நம்ம மத்தியிலுமே இவங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னா அந்த வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த அங்கே பார்க்குறோம். ஸோ அது தொடர்ந்து அடுத்த ஒரு டாபிக் என்ன பிரதர் எழுதுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் மாத்திரம் நாம் போராடவில்லை அப்படின்ற ஒரு விஷயத்த என்ன பண்ணுறாருன்னா அந்த ஒரு தலைப்பை வச்சு அங்கே எழுதுறாரு. ஸோ ஆதார வசனம் நம்ம வாசிச்சிடலாம். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு ஆதார வசனம் கொடுத்து தான் பிரதர் இந்த ஒரு டாபிக் அங்கே எழுதுறாரு. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. அப்ப நமக்கு அப்படின்னு சொல்றது இது யாருங்க? கிறிஸ்தவர்களும் இதை படிப்பாங்கல்ல, அப்ப அவங்க என்ன நினைச்சுக்கோங்க, பிரதர் கமெண்ட்ரியில் ரொம்ப கிளியராக போட்டுட்டார், இது வெறும் புது சிருஷ்டிகளுக்கு தான் இந்த வசனம் என்ன ஆகுங்க அங்கே அப்ளை ஆகும் அப்படின்றத சொல்லிட்டாரு. ஸோ நமக்கு தான் போராட்டம் இருக்குது. யாரோடலாம் போராட்டம் இருக்குன்னு நீங்கள் தான் இப்போ சொல்ல போகிறீங்க. ஏன்னா இது ரொம்ப பேசிக்கான ஒரு வசனம், நம்ம நிறைய வாட்டி படிச்சிருப்போம், கரெக்டுங்களா? ஸோ மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அப்படின்னு சொல்லும் போது யார் யாரெல்லாம் அதில் வருவா? நம்ம வருவோம். அப்புறம் பழைய கரெக்டான ஒரு பழைய மனுஷன், அவனும் என்ன பண்ணுவான் அதுக்குள்ளே வருவான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அப்புறம் ஃபேமிலி, அப்புறம் உலகத்தில் இருக்கிறவங்க, அப்புறம் இல்லை மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் சகோதர சகோதரிகள் அவங்களும் என்ன பண்ணுவாங்க, ஏன்னா அவங்களையும் யூஸ் பண்ணுவான் சாத்தான், புரியுதுங்களா? ஸோ எல்லாருமே யார் யாரெல்லாம் மாம்சத்தோடு ரத்தத்தோடும் இருக்கிறாங்களோ எல்லாரையுமே அவன் என்ன பண்ணுவான்னா அங்கே யூஸ் பண்ணுறான் அப்படின்றதையும் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸோ துரைத்தனங்களோடும் அப்படின்னு சொல்லும் போது இங்கிலீஷ் எப்படி வருதுன்னா ரூலர்ஸ் அப்படின்னு வருது. ஸோ அவன் கமெண்ட்ரியில் பார்த்தோம் அப்படின்னா
பவர்ஸ் ஆஃப் டார்க்னஸ், இருளில் இருக்கிற நிறையா அதிகாரிகள்லாம் இருக்கிறாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் யாருன்னா தேவனுக்கு விரோதமாக செய்கிறது எல்லா விஷயங்களும். யாரெல்லாம் தேவனுக்கு விரோதமாக அங்கே கிரியை செய்கிறாங்களோ அவங்க எல்லாருமே அதில் வராங்க அப்படின்னு பார்க்குறோம். அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது பவர்ஸு, அப்புறம் பவர்ஸ் ஆஃப் தி வேர்ல்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ இதில் யாரெல்லாம் வரா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அன்சீன் ஸ்பிரிச்சுவல் பவர்ஸ், அதாவது கண்ணுக்கு தெரியாத நிறைய சக்திகள்லாம் இருக்குல்ல. ஸோ அது யாருன்னு பார்த்தோன்னா பின்னாடி போய் பார்த்தா சாத்தான் தான், வேற யாரும் கிடையாது. பார்க்க முடியாத நிறைய ஸ்பிரிச்சுவல் பவர்ஸு, அது யாருன்னு பிரதர் கரெக்டாக சொன்னால் சாத்தான் தான் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறாரு. ஸோ அதேமாரி வேர்ல்ட் ஃபோர்ஸஸ் ஆஃப் தி டார்க்னஸ், அதுலேயும் திருப்பி சாத்தான் அவனோட கீழே இருக்கிற விஷயங்கள் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்கிறாரு. கடைசியானா வானமண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகள், அது யாருன்னா அந்த விழுந்து போன தேவ தூதர்களை அங்கே என்ன பண்ணுறாருன்னா அங்கே விக்கெட் ஸ்பிரிட்ஸ் அப்படின்றார். ஸோ இவங்க எல்லாத்தோடையும் நம்மளுக்கு என்ன இருக்குன்னா போராட்டம் இருக்குது. ஸோ பிரதர் ரெண்டே இதில் சொல்கிறார், அதாவது கூட இருக்கிறவங்களோடையும் இருக்குது, உலகத்தில் இங்கே யாரெல்லாம் இருக்கிறாங்களோ கூட, ஃபேமிலி, வெளியில், காலேஜ், ஆஃபீஸ், எங்கே போனாலும் அவங்களோடையும் இருக்குது. ப்ளஸ் வானமண்டலத்தில் இருக்கிற சாத்தானும், அதுக்கப்புறம் அந்த விழுந்து போன தேவ தூதர்கள் அவங்களோடையும் நம்மளுக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அங்கே போராட்டங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ அதை சொல்லும் போது தான் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா இவங்களுடைய மெயின் தீம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா இந்த ஒரு மனுக்குலத்தை என்ன பண்ணணும்னா தவறாக வழி நடத்தும். ஓகேங்களா, இந்த ஒரு மனுக்குலத்தை என்ன பண்ணணும், தவறாக வழி நடத்தணும். இன்னொன்று என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்கள ஏமாற்றணும். ஓகேங்களா, எதுலேருந்து அப்படின்னா தேவனை இவங்க பின்பற்ற விஷயத்துலேருந்து என்ன பண்ணணும்னா தவறாக வழி நடத்தணும், இன்னொன்று அவங்கள ஏமாற்றணும் அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ இதுக்கு பின்னாடி அதாவது நிறைய ப்ராக்டிக்கலாக நம்ம இது சொன்னாதான் என்ன ஆகுங்க புரியும், நம்மளுக்கு புரியுதுங்களா. ஸோ நீங்கள் தான் அதை சொல்லணும், எப்படி எப்படிலாம் சாத்தான் நம்மளை ஏமாத்துறோம், இல்லைன்னா கெட்டுப்போன தேவ தூதர்கள் எப்படி நம்மளை ஏமாத்துறாங்க. யூத் எல்லாம் என்ன பண்ண, வாலிப பிள்ளைகள் எல்லாத்தையும் என்ன பண்ணுறாங்கன்னா ஏதாவது ஒரு விஷயம் கொடுத்து ஏமாத்துறாங்க, அப்புறம் நம்மளே பிரெயின் வாஷ் பண்ணிடுவோம். கரெக்டு, ஏதாவது எக்ஸாம்பிள்? டாக்டரின்ஸில் கன்ஃபியூஷன் எடுத்துகிட்டு வர்றது, கரெக்டு. ட்ரினிட்டிலேயே பிரச்சனை இருக்குது, கரெக்டுங்களா. அப்புறம் என்ன, சோஷியல் மீடியா, ஆத்மா இருக்குது, ஓகே. டாக்டரினில் டிஃப்ரென்சஸ், ஓகே. ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் தவறாக பேசி என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்குள்ள சண்டை மூட்டி விடுற ஒரு விஷயங்கள். அப்புறம் வேறு ஏதாவது இருக்குங்களா? நம்ம ப்ராக்டிக்கலாக என்ன பண்ணுவோம், அதாவது பிரதர் என்ன இங்கே சொல்கிறாருன்னா என்னென்ன விஷயம்லாம் நம்மளுடைய வாழ்க்கையில் தீமையாக நடக்குதோ அது எல்லாத்துக்கும் பின்னாடி போய் பார்த்தோம் அப்படின்னா அங்கே சாத்தானோ அந்த விழுந்து போன தேவதூதர்களும் இருப்பாங்களாம். அது சின்ன சண்டையாக இருந்தாலும் சரி, ஒரு மிகப்பெரிய ஒரு பாவமாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் ஆல் ஈவில்ன்ட்டார். ஈவிலாக எதெல்லாம் நடக்குதோ அது எல்லாத்துக்குமே பின்னாடி போய் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா சகோதரனோ சகோதரியோ வீட்டில் இருக்கவங்களோ அதெல்லாம் யாருமே கிடையாதுன்ட்டார். யார் தான் அங்கே பின்னாடி இருந்து வேலை பார்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தானா சாத்தானும் அந்த விழுந்து போன தேவதூதர்கள், அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸு ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்ற. அதுவும் முக்கியமாக புது சிருஷ்டிகள் மத்தியில் அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸு ரொம்ப ஜாஸ்தியாகவே இருக்கும். அவங்களோட எய்மே என்னென்னா தேவனுக்கு நம்ம எப்பயுமே பிரியமாக நடந்துடக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்தில் அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக என்ன பண்ணுவாங்களாம், வேலை பார்த்துட்டு இருப்பாங்க அப்படின்றான். ஓகேங்களா. ஸோ அந்த ஒரு ஈவில் ஃபோர்ஸஸ், அதை சொல்ற ரொம்ப தீமையான விஷயங்கள் ஏதாவது நம்ம வாழ்க்கையில் நடக்குது, அது யோசிக்கிற விஷயம், ஒரு தீமையான சிந்தையை கூட என்ன பண்ணுவாங்க எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறான். யாரையாவது குறித்து நம்ம ஏதாவது தப்பாக யோசிச்சுட்டு இருப்போம், புரியுதுங்களா. ஸோ அந்தமாரி தீமையான விஷயங்கள் எதுவாக இருந்தாலுமே அது பேக்ரவுண்டில் போய் பார்த்தோன்னா யாரோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அது ஒரு சகோதரனோ சகோதரியோ யாருமே கிடையாது. அவங்களையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது யார் தான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா இந்த விழுந்து போன, மெயினாக யார் இறங்கி வேலை பார்க்கறது அப்படின்னா விழுந்து போன தேவதூதர்கள் தான் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னா அங்கே வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அதான் சொல்ல ஹியூமன்ஸ் ஆர் ரொம்ப வீக்கு, மனுஷர்கள் என்னங்க ரொம்ப வீக்கு, நம்ம எல்லாமே மாம்சத்தில் இருக்கோம், எல்லாருமே ரொம்ப பலவீனமானவர்கள். ஸோ நம்ம என்ன பண்ண முடியாது அப்படின்னா இந்தமாரி ஸ்பிரிச்சுவல் எனிமீஸ் யாருன்னா இந்த ஆவிக்குரிய எதிரிகள், வானமண்டலத்தில் இருக்க பொல்லாத ஆவிகள் பார்க்குறோம்ல, ஸோ இவங்களோட நம்மளால் என்ன பண்ண முடியாதுங்க, போராடலாம் முடியாது. ஏன்னா அவங்க ஒரு ஆவிக்குரிய சரீரத்தில் இருக்காங்க, ப்ளஸ் அவங்க நிறைய பவர்ஸ் இருக்குது, கரெக்டுங்களா. நம்ம ரொம்ப பலவீனமானவர்கள், நம்ம இங்கே பூமியில் இருந்துட்டு இருக்கிறோம். ஸோ நம்மளால் அவங்கள என்ன பண்ண முடியாதுன்னா
தனியாக என்ன பண்ண முடியாது, போய் சண்டைலாம் போடவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அப்போ யார் வேணும்? தேவன் வேணும். கரெக்டுங்களா? ஆன்சர் சொல்லிட்டீங்க. அதான் பிரதரும் சொல்கிறாரு, கூட யார் இருந்தால் தான் தேவன் தான். ஆனால் யாருக்கு தேவனை ஹெல்ப் பண்ணுவார் தெரியுங்களா? அதை பிரதர் அழகாக எழுதுறாரு. யாருக்கு தேவனை ஹெல்ப் பண்ணுவாருங்க? கீழ்ப்படிஞ்சு தேவனுடைய சித்தத்தை செய்கிறவங்க. பிரதர் 2 விஷயம் இங்கே சொல்கிறாரு. தேவன் இந்த மாதிரி சாத்தானுடைய கிரியைகள்கிட்ட எப்படி காப்பாற்றுவார், யாரை காப்பாற்றுவார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, யாரெல்லாம் ட்ரூலி டிவோட்டட், உண்மையாக அர்ப்பணம் செஞ்சவர்கள், மனசை அவங்கவுங்களுக்கு தெரியும்ல நம்ம எந்த அளவுக்கு உண்மையாக இருக்கிறோன்னு. ஸோ யார் யாரெல்லாம் ட்ரூலி டிவோட்டோட உண்மையாக இருக்கிறாங்களோ அவங்களுடைய அர்ப்பணிப்பில் அவங்களுக்கு தேவன் ஹெல்ப் பண்ணுவாராம். அடுத்தது லாயலாக இருக்கணும். ஓகேங்களா? ரொம்ப விசுவாசம் உள்ளவர்களா லாயலாக யார் இருக்கிறாங்களோ இந்த 2 விஷயத்தையும் தேவன் பார்ப்பாராம். பார்த்துட்டு அங்கே என்ன பண்ணுவாராம், சாத்தான்கிட்டருந்து என்ன பண்ணுவாராம், அவனுடைய கிரியைகள்கிட்டருந்து நம்மளை அங்கே காப்பாற்றுவார். அவங்களுக்கு ஸ்பெஷல் ப்ரொடெக்ஷன் கொடுப்பாராம். சொல்ல சிறப்பு பாதுகாப்பு அவங்களுக்கு மட்டும் கிடைக்கும். எதுலேருந்து அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, சாத்தானோடைய தந்திரத்துலேருந்து. ஏன்னா ஒரு திடீர்னு யாராவது ஏதாவது ஒன்று சொன்னால் கூட நம்ம மைண்ட் என்ன ஆகிடுங்க, இதுவாக டிஸ்டர்ப் ஆகிடும். உடனே என்ன ஆகிடும், ஏதாவது நம்ம யோசிப்போம். இல்லைன்னா ஏதாவது ஒரு தப்பாக ஏதோ ஒன்று பேசிட்டோன்னா அது என்ன ஆகிடும், அப்படியே அது பெருசாக ஒரு பிரச்சனையாயிடும். ஸோ இந்த மாரி விஷயங்கள் எல்லாத்துலேருந்துமே யார் ஸ்பெஷல் ப்ரொடெக்ஷன் கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா தேவன் கொடுப்பாரு. ஆனால் யாருக்கு கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ட்ரூலி டிவோட்டட் அண்ட் லாயல் அங்கே எதிர்பார்க்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பார்க்குறோம். ஸோ இதை சொல்லிட்டு தான் பிரதரே ஒரு கேள்வி கேட்குறாரு. ஏன் எல்லாம் தெரிஞ்சும் தேவன் ஏன் இந்த ஒரு விஷயத்தை அலோவ் பண்ணுறாரு? இவ்வளோ விஷயங்கள் இருக்குன்னு தெரியும்ல, இவ்வளோ சாத்தான் எவ்வளோ மோசமானவன், கெட்டுப்போன தேவ தூதர்கள் எவ்வளோ தவறுகள், எல்லா தப்புகள் எல்லாமே பண்ணிட்டு இருக்கு, எல்லாமே தெரிஞ்சும் தேவன் ஏன் இதை அலோவ் பண்ணுறாரு? இந்தமாரி ஃபால்ஸ் டீச்சிங்ஸு, அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாருன்னா இந்த அற்புத அடையாளங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்களே, ஸோ அந்த விஷயங்கள், தவறாக வழி நடத்துகிற விஷயங்கள், ஓகேங்களா, மனுக்குலத்தை. ஸோ இது எல்லாமே நடந்துட்டு இருக்கு இந்த உலகத்தில். இதுக்கு எல்லாமே ரீசன் யாருன்னா சாத்தானும் குட்டி சாத்தானும் தெரியுது. ஆனால் தேவன் ஏன் இதை அலோவ் பண்ணுறாரு அப்படின்னு ஒரு கேள்வி அவரே கேட்குறாரு. கீழே பதில் சொல்கிறார். என்னவா இருக்கும், ஏன் அலோவ் பண்ணுறாரு? ஒருத்தர் சொல்லுங்க சிஸ்டர். நம்மளால பார்க்க முடியும். கரெக்டு. அப்புறம் சிஸ்டர் வேற யாரோ சொன்னாங்க, ஸோ நம்மளே ஓன் டிசிஷன் எடுக்கணும்ன்ட்டு செக் பண்ணுறாரு. கரெக்டாக இதாங்க எக்ஸாக்டாக பிரதர் அந்த பாயிண்ட் அங்கே கொடுக்குறாரு. என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, ஆன்சர் என்ன அப்படின்னா, இப்போ உலகத்தில் தேவனுக்கு என்ன இல்லை அப்படின்னா, இந்த மனுக்குலத்தோட ஒரு ஒப்புரவு ஆக்கணும் அப்படின்ற ஒரு பிளான் கிடையாது. அவங்களோட ஒரு ஐக்கியமாக இருக்கணும், ஒரு இணக்கமாக ஹார்மோனியாக இருக்கணும். யாரோட? மனுக்குலத்தோட இப்போ இருக்கணும்னு தேவனுக்கு அங்கே பிளான் கிடையாது. தேவனுடைய பிளானே இப்போ என்னென்னா, ஒரு ஸ்பெஷல் குரூப்பு அவங்கள இப்போ செலக்ட் பண்ணணும். அதுதான் இப்போ தேவனுடைய திட்டமே காஸ்பல் ஏஜில் போயிட்டு இருக்காது. புரியுதுங்களா? ஸோ அந்த ஒரு ஸ்பெஷல் குரூப்பை செலக்ட் பண்ணுறதுக்காக சாத்தானை யூஸ் பண்ணிட்டு இருக்காராம். இப்போ அவங்கள டெஸ்ட் பண்ணுறதுக்கு என்ன வேணும்? சாத்தான் தேவை. அவங்களுக்கு சோதனை கொடுக்கறது, மற்ற விஷயங்கள் கஷ்டங்கள் கொடுக்கறது. ஸோ சகோதர சகோதரிகள் மத்தியிலே ஏதாவது பிரச்சனை கொடுக்குது, வீட்டுக்கு போனால் பிரச்சனை வர்றது, ஆஃபீஸ் போனால் பிரச்சனை வருது. ஸோ இது எல்லாமே யார் கொடுப்பா? சாத்தானும் கூட இருக்கிற தேவதூதர்களும் தேவை. ஸோ அதனால் இவங்களை வச்சு இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கிறாராம், இந்த ஒரு ஸ்பெஷல் குரூப்பை, அதுதான் யாருன்னா சிறுமந்தை இல்லைன்னா புது சிருஷ்டி அப்படின்றார். ஸோ இவங்களை தேர்ந்தெடுக்கிறதுக்காக சாத்தானியும் குட்டி சாத்தானியும் என்ன பண்ணிட்டு இருக்கிறாராம், அங்கே யூஸ் பண்ணிட்டு இருக்கிறார். ஸோ இவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, அவங்க ரொம்ப ஃபுல்லி டிவோட்டடாக இருப்பாங்க, முற்றிலுமாக அர்ப்பணம் செஞ்சவர்களாக அங்கே இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்களாம், பாடுபடுவாங்களாம். எதுக்கு பாடுபடுவாங்க அப்படின்னா, எப்படியாவது கிறிஸ்துவாயிடணும், எப்படியாவது கிறிஸ்துவாயிடணும் அப்படின்றதுக்காக அவங்க என்ன பண்ணுவாங்களாம், பாடுபட்டுக்கிட்டே இருப்பாங்களாம். ஓகேங்களா? இன் தேர் ஹார்ட்ஸ் அண்ட் ஆக்ஷன்ஸ், அவங்க இருதயத்திலையும் அவங்க கிரியையிலையும் அவங்க என்ன நினச்சிக்கிட்டே இருப்பாங்களாம், எப்பயுமே எப்படியாவது கிறிஸ்துவா நம்ம மாறிடணும் அப்படின்றதுக்காக பாடுபட்டுக்கிட்டே அங்கே இருப்பாங்களாம். ஸோ அந்த ஸ்பெஷல் குரூப்பை கண்டுபிடிக்கிறதுக்காக சாத்தானியும் அந்த விழுந்து போன தேவ தூதர்களையும் அவங்க என்ன பண்ணியிருக்கிறார், அந்த தேவன் இப்போ விட்டு வச்சிருக்கிறார் அப்படின்றாரு. ஸோ இது கூடிய சீக்கிரம் முடிஞ்சிடும். 1000 வருட அரசாட்சியில் இயேசு கிறிஸ்துவோடைய அங்கே ராஜ்யம் வரும்போது இது சீக்கிரம் முடிஞ்சிடும். முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன ஆகிடும் அப்படின்னா, இந்த ஒரு ஒட்டுமொத்த மனுக்குலத்துக்கும் இது யார் பண்ணுறான்னு அப்போ என்ன பண்ணிட்டு வரான்,
ரிவீல் பண்ணிடுவார். இவ்வளோ ஏமாற்றங்கள், இந்த தீங்கான விஷயங்கள், தவறான வழிநடத்துதல், இது எல்லாத்துக்கும் யார் தான் காரணம் அப்படின்னா இந்த சாத்தானும் இந்த குட்டி சாத்தானும் தான் அப்படின்ற ஒரு விஷயத்த 1000 வருட அரசாட்சியில் என்ன பண்ணிடுவார்னா அங்கே வெளியரங்கமாக அங்கே எடுத்துட்டு வந்துடுவேன் அப்படின்ற ஒரு விஷயத்த அங்கே சொல்றாரு. ஸோ அங்கே வெளியே வந்ததுக்கு அப்புறம் இந்த ஒரு மனுக்குலம் என்ன தெரிஞ்சுக்குவாங்க அப்படின்னா, தேவனையும் தேவனுடைய சத்தியத்தை விட்டுட்டு வேற எங்கேயாவது நம்ம போனோம் அப்படின்னா இட் வில் லீட் டு டிஸ்ட்ரக்ஷன். இது அழிவுக்கு தான் நம்மளை வழி நடத்தும் அப்படின்றத மனுக்குலம் புரிஞ்சுக்குமா. புரியுதுங்களா? தேவனையும் தேவனுடைய சத்தியத்தையும் விட்டுட்டு வேற எங்கேயாவது வழி மாறி போனோம் அப்படின்னா அது நம்மளை அழிவுக்கு தான் எடுத்துட்டு வரும், நம்மளை அங்கே தான் எடுத்துட்டு போய் சேர்க்கும் அப்படின்ற ஒரு விஷயத்த இந்த மனுக்குலம் என்ன பண்ணிக்குமா, அங்கே தெரிஞ்சுக்குமா. ஸோ அது மாதிரி நீதினா என்ன, ஜீவன்னா என்ன, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அங்கே என்ன பண்ணிக்குவாங்கன்னா அங்கே தெரிஞ்சுக்குவாங்க. ஸோ இப்போ அந்த ஒரு இப்போ இந்த சாத்தான் என்ன பண்ணிட்டு இருக்கிறான் அப்படின்றதுக்கு பிரதர் ஒரு வசனம் கொடுத்துருக்கா. நம்ம தெரிஞ்ச வசனம் தான் படிச்சிடலாம். 2 கொரிந்தியர் 4 அதிகாரம் 4 வசனம். 2 கொரிந்தியர் 4 அதிகாரம் 4 வசனம். தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாயிராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான். ஓகேங்களா? இது நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். கரெக்டுங்களா? தேவனுடைய சாயல் யாரு? இயேசு கிறிஸ்து. கரெக்டுங்களா? கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி, இந்த ஒரு காஸ்பல் லைட்டு அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாக இராதபடிக்கு, அவங்க அன்பிலீவர்ஸ்க்கு அது போய் ரீச் ஆகாத அளவுக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, அவர்களுடைய மனசை குருடாக்கி வச்சிருக்கிறான். ஸோ அந்த ஒரு விஷயத்த என்ன பண்றாருன்னா அங்கே சொல்றாரு. ஆனால் இதுக்கு என்ன ஆகுதுன்னா கூடிய சீக்கிரம் இதுக்கு ஒரு முடிவு இருக்கு. அது யார் கையில தான் இருக்கு? அதாவது 1,44,000 முடிகிற வரைக்கும் இந்த விஷயங்கள் என்ன ஆகிட்டே இருக்கும், அங்கே நடந்துக்கிட்டே இருக்கும். நம்ம ஃபாஸ்ட்டாக முடிச்சிட்டோம், அதை பார்த்தோம்ல எப்படி இருப்பாங்க அப்படின்னா ஃபுல்லி டிவோட்டடு கிரைஸ்டாக மாறணும் அப்படின்ற மைண்டோடு ஓடிட்டு இருப்பாங்களே, அந்த ஸ்பெஷல் குரூப் செலக்ட் ஆகிற வரைக்கும் இந்த ஒரு விஷயம் என்ன ஆகிட்டு இருக்குன்னா அங்கே நடந்துட்டு இருக்கும். அதுக்கப்புறம் என்ன ஆகிடும் அப்படின்னா இவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாமே அங்கே ஒளிஞ்சு போயிடும் அப்படின்ற ஒரு விஷயத்த அங்கே சொல்கிறாரு. சொல்லிட்டு இந்த ஒரு டாபிக் ரொம்ப சின்ன டாபிக் தான் நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம். இந்த டாப்பிக்கு கடைசியாக முடிக்கும் போது ஒரு 3 விஷயங்களை மட்டும் சொல்லி என்ன பண்ணுறாருன்னா அங்கே முடிக்கிறார். ஓகேங்களா? அதாவது இந்த ஒட்டுமொத்த மனுக்குலமும் என்னென்னலாம் தெரிஞ்சுக்குவாங்க, என்னென்னலாம் கற்றுக்குவாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த அங்கே சொல்கிறாரு. ஸோ 3 இம்பார்ட்டன்ட் லெசன்ஸ் அப்படின்றார். ஃபர்ஸ்ட் என்ன அந்த ஒரு மனுக்குலம் தெரிஞ்சுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, God is truly their friend. தேவன் யாரு? ஆமாம், அப்பா. ஒரு ரிலேஷன் நம்ம சொல்லுவோம் அப்பான்னு. பிரதர் எப்படி சொல்கிறேன்னா ஃப்ரெண்டுகிட்ட தான் என்ன பண்ணுவோம், எல்லாமே ஷேர் பண்ணுவோம். ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க. அப்பாட்ட கூட என்ன பண்ணுவாங்க, சொல்ல மாட்டாங்க. கரெக்டுங்களா? ஸோ அந்த அளவுக்கு க்ளோஸாக இருப்பாங்களாம். ஸோ அந்த ஒரு விஷயத்தை என்ன பண்ணுவாங்கன்னா அப்போ தான் உணர்வாங்களாம், ஓ தேவன் நம்மளுக்கு யார், ஃப்ரெண்டு. அப்படின்னா என்ன அப்படி அங்கே சொல்கிறாருன்னா, இது வரைக்கும் தேவன் நம்மளுக்கு பண்ண நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு இப்போ பார்க்கும் போது எப்படி இருக்குன்னா தப்பாக தெரிஞ்சிருக்கலாம். ஓகேங்களா? தீமையாக தெரிஞ்சிருக்கலாம். ஆனால் அது அவர் பண்ணது எல்லாமே நன்மைக்கு தான் பண்ணிட்டு இருக்கிறார் அப்படின்ற ஒரு விஷயத்தை எப்போ தான் அவங்க தெரிஞ்சுக்குவாங்க அப்படின்னா 1000 வருட அரசாட்சியில் அவங்க அதை தெரிஞ்சுக்குவாங்க அப்படின்ற ஒரு விஷயம். இப்போ அது எப்படி இருக்குமோ ஒரு கட்டுப்படுத்துகிற ஒரு விஷயமா இருக்குமா. ஓ டிவி பார்க்காத, மொபைல் பார்க்காத அப்படின்னு சொல்லும் போது எப்படி இருக்கும், அது ஏதோ கட்டுப்படுத்துகிற மாதிரி ஒரு விஷயமா இருக்கும். ஆனால் அது நன்மைக்கு தான் இப்போ பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படின்றத எப்போ தான் தெரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா 1000 வருட அரசாட்சியில் தான் அவங்க தெரிஞ்சுக்குவாங்க. இதான் ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு பாயிண்ட் மனுக்குலம் தெரிஞ்சுக்கும். அடுத்தது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, தீமை, ஈவில் அப்படின்ற ஒரு விஷயம் ஒரு ஏமாற்றம். அது மட்டும் இல்லாமல் அது ஒரு ஆபத்தான ஒரு விஷயம், டேஞ்சரு, டிசப்ஷனு அப்படின்றதையும் அவங்க எப்போ தான் தெரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா இந்த ஒரு 1000 வருட அரசாட்சியில். ஸோ ரொம்ப கிளியராக அவங்களுக்கு தெரியுமா, இந்த மாதிரி தந்திரமான விஷயங்கள் எல்லாமே யார் தான் பண்ணுறா, இந்த சாத்தான் தான் அங்கே பண்ணிட்டு இருக்கிறான். ஸோ இந்த ஒரு தீங்கு விளைவிக்கிற எல்லா விஷயமே அது எதுவாக இருந்தாலுமே சாத்தான் தான் பண்ணிட்டு இருக்கிறான் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அங்கே தெரிஞ்சுக்குவாங்க. கூட யாரையும் சேர்த்துக்கிறாருன்னா ஃபாலன் ஏஞ்சல்ஸையும் என்ன பண்ணிக்கிறாரு, விழுந்து போன தேவ தூதர்களையும் அங்கே என்ன பண்ணுறாரு அப்படின்னா அங்கே சேர்த்துக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். மூன்றாவதா ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, ஹியூமன் விஸ்டம் இஸ் நாட் எனஃப் அப்படின்ட்டு. அப்படின்னா மனித ஞானம் போதாது. ஏன்னா இப்போ மனுஷனுடைய ஞானத்தை வச்சுட்டு என்ன பண்ணுவோம், எதுவாக இருந்தாலும் நாங்களே பண்ணிக்கிறோம் அப்படின்ற ஒரு எப்படி சொல்கிறது, அது ஒரு நம்பிக்கை கூட இருக்கும். கரெக்டுங்களா? நானே எல்லாம் பண்ணிக்கிறேன், என்னால் முடியும், செல்ஃப் அப்படின்ற ஒரு விஷயம் அது பத்தாது, போதாது. ஹியூமன் விஸ்டம், இந்த ஒரு ஞானம்
பத்தாது, அது இன்னும் அதிகமாக ஒரு விஷயம் தேவைப்படுது அப்படின்றத அவங்க எப்போதான் உணர்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா 1000 வருட அரசாட்சியில் தான் இந்த மனுக்குலம் என்ன பண்ணோம் அப்படின்னா அங்கே தெரிஞ்சுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ அதுதான் அவங்க பிரதர் எப்படி சொல்கிறார் அப்படின்னா, அவங்க எந்த ஒரு விஷயம் செஞ்சாலுமே அவங்களோட சொந்த ஒரு புரிதலோட, ஒரு நாலேஜ் அவங்களுக்குன்னு இருக்கும்ல, அந்த ஒரு சொந்த புரிதலோடு அவங்க எதுவுமே பண்ண முடியாது. பண்ணினாலும் அது கரெக்டாக இருக்காது, இல்லைன்னா அது ஒரு குழப்பத்தில் தான் நம்மளை எடுத்துகிட்டு போய் விடும் அப்படின்ற ஒரு விஷயத்த அவங்க அப்போ தான் உணர்வாங்க. அதேமாரி தீமைக்கும் நன்மைக்கும் உள்ள அந்த ஒரு டிஃப்ரென்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அங்கே தான். ஏன்னா இவங்க இப்போ இந்த ஒரு ஞானத்தை வச்சுட்டு ஒரு விஷயத்த பண்ணுவாங்க. ஒரு ஃபோன் கண்டுபிடிக்கும் போது அது எப்படி இருந்தது, நம்மளுக்கு நன்மையாக இருந்தது, கரெக்டுங்களா? ஒரு 10 வருஷத்துக்கு 15 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ மனுஷனே இப்போ அதை என்ன சொல்கிறான், தீமை. அப்படின்னா இந்த ஞானத்தை வச்சு நம்ம ஒன்று பண்ணுறோம் அப்படின்னா அது என்ன இல்லை, அது முழுமையாக இருக்காது. அதுக்கு எது தேவைப்படுது அப்படின்னா இன்னும் அதிகமாக ஒரு விஷயம் தேவைப்படுது, அது தேவனுடைய ஞானம் அங்கே தேவைப்படுது. இப்போ கூட ஏஐ வந்திருக்கு. இப்போ எப்படி இருக்குது ஏஐ? பிக்சர்ஸ் எடுக்கிறதுக்கு நல்லா இருக்குது. போக போக அது தீமையாக, நல்லதுக்கும் யூஸ் பண்ணலாம், ஆனால் தீமையாக போகிறதுக்கும் நிறைய அங்கே வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ இந்தமாரி விஷயங்கள் எல்லாமே என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அங்கே மனுக்குலம் என்னன்னா அங்கே தெரிஞ்சுக்குவாங்க. அதே மாதிரி நம்ம எதை செஞ்சாலுமே தேவனுடைய ஞானத்தை சார்ந்து தான் இருக்கணும். அப்படின்னா இது எல்லாமே நம்ம என்ன பண்ணணும் இப்பயே, ஏன்னா மனுக்குலம் அப்போ தெரிஞ்சுக்கும். இப்போ நம்மளா சில டிசிஷன்ஸ் எடுப்போம். அதுக்கு தான் நம்ம எப்பயுமே வசனத்துக்கு ஏற்பட நம்ம என்ன பண்ணணும், எல்லாத்தையும் பண்ணணும் அப்படின்னு ஏன் சொல்லுவோம் அப்படின்னா, தேவனுடைய ஞானத்துக்கு உட்பட்டு நம்ம என்ன பண்ணிடணும், அங்கே இருந்துடணும். அப்படின்னா அங்கே அவங்க என்ன தெரிஞ்சுக்குவாங்கன்னா தேவனுடைய ஞானத்தை சார்ந்து தான் எல்லா விஷயத்தையுமே நம்ம பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஏன்னா பெரிய பெரிய அறிவாளிகள் ஞானிகள்லாம் வருவாங்கள்ல, ஃபிலாசபர்ஸ் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, அவங்களாம் வந்தோன்னு சொன்னோன்னு கேட்பாங்களா? ஸோ அவங்களாம் என்ன ஆகுங்க, லேட் ஆகும், புரியுதுங்களா? ஸோ அவங்களாம் அதுக்கப்புறம் தான் புரிஞ்சுக்குவாங்க தேவனுடைய ஞானத்தை சாராமல் ஏதாவது ஒரு விஷயம் செஞ்சால் அது எங்கே தான் எடுத்துகிட்டு போகுது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அவங்க அதேமாரி தேவனுடைய ஞானம், அவருடைய நன்மை, அவருடைய சக்தி, ஓகேங்களா, பவர், இதை நம்ம எப்பயுமே சார்ந்து இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அங்கே தெரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ 3 விஷயம், இது 3த்தையுமே அவங்க எப்போ கற்றுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அந்த ஒரு 1000 வருட அரசாட்சியில் அவங்க கற்றுக்குவாங்க அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ அதான் இது 3த்தையும் சொல்லிட்டு பிரதர் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, தீஸ் ஆர் வேல்யூபிள் லெசன்ஸா, அவங்களுக்கு இது ரொம்ப ஒரு மதிப்புள்ள ஒரு பாடமாக அப்போ அவங்களுக்கு இருக்கும். இதை அவங்க தெரிஞ்சுக்கிட்டு தேவனை விடாமல் அவர் மேலே விசுவாசம் வச்சு அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தொடர்ந்து அங்கே வாழ்ந்துட்டு இருப்பாங்க அப்படின்ற விஷயத்த என்ன பண்ணுறாருன்னா அங்கே சொல்கிறார். ஓகேங்களா? ஸோ இது ஒரு சின்ன ஒரு டாபிக் தான். என்னங்க டாபிக் என்ன, மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் மாத்திரம் நமக்கு போராட்டம் இல்லை அப்படின்ற எபேசியர் 6:12 வச்சுட்டு ஒரு சின்னதாக ஒரு 2 பேஜுக்கு மட்டும் பிரதர் என்ன பண்ணியிருந்தாருன்னா இந்த ஒரு விஷயத்தை எழுதியிருக்கிறார். தொடர்ந்து இன்னும் நிறைய விஷயங்கள் அடுத்த ஒரு டாப்பிக்கில் வருது, அது நம்ம என்ன பண்ணலாம்னா அடுத்த வாரம் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த வாரம் கடைசி எதோட முடிக்கலாம்னா, நேற்று நைட்டு இரவின் இனிய கீதங்கள் படிச்சுட்டு இருக்கும் போது கரெக்டாக சாத்தானை பற்றி, சாத்தான் எப்படி நம்மளை கெடுக்கிறான் அப்படின்ற ஒரு விஷயத்த அழகா பிரதர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா அங்கே போட்டிருக்கிறார். நம்ம அதை படித்து இன்னைக்கு பாடத்தை முடிக்கலாம். படிச்சிடலாம். 2 கொரிந்தியர் 2:11. சாத்தானாலே நாம் மோசம் போகாதபடிக்கு அப்படி செய்தேன், அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. ஓகேங்களா? அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன பண்றாருங்க, அங்க சாத்தானை குறித்து அங்க எழுதிட்டு அதுக்கு விளக்கம் பிரதர் கொடுக்குறாரு. படிக்கலாம் பாருங்க. 2 கொரிந்தியர் 2:11 வசனத்திற்கான விளக்கம்: திருச்சபைக்கு விரோதியான சாத்தான் பலமுள்ளவனாகவும் சிங்கம் போலவும் ஜாக்கிரதை உள்ளவனாகவும் இருக்கிறான். திருச்சபைக்கு என்னவா இருக்கிறான்? விரோதியா இருக்கிறான். ஓகேங்களா? அட்வர்சரி, அதுதான் நம்ம தலைப்பே. ஓகேங்களா? திருச்சபைக்கு விரோதியான சாத்தான், நம்மளுக்கு எதிரியே யாருன்னா சாத்தான் தான். பலமுள்ளவனாக இருக்கிறான், சிங்கம் போல, ஏன்னா கர்ஜனையை குறிச்செல்லாம் நம்ம பார்த்துருக்கோம், சிங்கம் போல அங்க இருக்கிறான், ஜாக்கிரதை உள்ளவனாகவும் இருக்கிறான். ரொம்ப கேர்ஃபுல்லா அவன் என்ன பண்ணிட்டு இருக்கிறான்னா அங்க இருக்கிறான். தொடர்ந்து படிக்கலாம் பிரதர். அவன் தந்திரக்காரனாய் இருப்பதால் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறது. ஓகேங்களா? அவன் எப்படி இருக்கிறான்? தந்திரம்னா என்னங்க? கன்னிங்னஸா? கன்னிங்கா இருக்கிறான். ஸோ அவன் என்ன பண்றான் அப்படின்னா தனக்கு கிடைத்த எந்த சந்தர்ப்பத்தையும் நமக்கு எதிராக பயன்படுத்த தவறுவதில்லை. என்ன பண்றான்? புரியுதுங்களா? தனக்கு கிடைத்த எந்த சந்தர்ப்பத்தையும் என்ன பண்றது இல்லைங்க, நமக்கு எதிராக
நமக்குன்னு சொல்லும் போது திருச்சபை தான் நமக்கு எதிராக படுத்துறதுக்கு தவறுவதில்லை. ஒரு சான்ஸ் கிடைச்சதுன்னா என்ன பண்ணிடுவோம் நம்மளை, அவ்வளோதான். அதாவது நம்ம சபையை ஆகாமல் இருக்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ண முடியுமோ எல்லா விஷயம். இப்போ ஏதோ ஒன்று டக்குன்னு ஒன்று பேசிடுறோம், ஏதோ தப்பாக பேசிடுறோம், உடனே அதை பிடிச்சிக்குவோம். ஏதோ ஒரு தப்பாக ஒரு சிந்தனை வந்துச்சுன்னா அதை பிடிச்சிக்குவோம். தப்பாக ஏதோ ஒரு கிரியை பண்ணிட்டோன்னா அதை பிடிச்சிக்குவோம். அதை வச்சு ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணுறது, ஒரு சண்டை பண்ணுறது, வீட்லேயோ வெளியிலையோ எங்கேயா இருந்தாலுமே என்ன பண்ணுவான். ஸோ நம்ம எப்போ என்ன தப்பு பண்ணுவோம் அப்படின்றத அவன் என்ன பண்ணிக்கிட்டே இருப்பான், பார்த்துக்கிட்டே இருப்பான். நம்ம சின்னதாக ஒரு தப்பு செஞ்சாலும் அவன் எதா பண்ணிடுறான், அதை பிடிச்சிக்கிட்டு அதை வச்சு நம்மளை என்ன பண்ணுறான்னா அங்கே அதை தவற விடுவதே இல்லை. நம்ம கூட என்ன பண்ணிடுவோம், வாய்ப்புகளை தவற விட்டுருவோம். ஆனால் அவன் என்ன பண்ணுறது இல்லை, அந்த ஒரு வாய்ப்பை தவற விடுவதே இல்லை. தொடர்ந்து படிக்கலாம். நம்மை முழுமையாக விழுங்குவதற்கென்றே தேடி காத்து பதிவிருக்கிறான். நம்மளை என்ன பண்ணணும், முழுசா என்ன பண்ணிடணும், விழுங்குவதற்காக நம்மளை எப்படியாவது என்ன பண்ணிடணும், ஒன்றும் இல்லாமல் பண்ணிடணும் அப்படின்ற தேடி காத்து பதிவிறக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். தொடர்ந்து படிக்கலாம். அவன் விழிப்புள்ளவனாய் இருந்தாலும் நம்மை நெருங்கும் போது கர்ஜனையோடு வருவதில்லை. இப்போ என்ன ஃபர்ஸ்ட் நம்ம கர்ஜனை பண்ணுவான், ஏன்னா சிங்கம் போல. ஆனால் இந்த இடத்துல பிரதர் எப்படி எழுதுறாருன்னா கர்ஜனையோட வரது இல்லையா. ஏன் வரதில்லை அப்படின்னா படிக்கலாம் பாருங்க. மாறாக திருட்டுத்தனமாக ஊர்ந்து வருகிறான். எப்படி வருவானா, திருட்டுத்தனமாக தான் அவன் என்ன பண்றான், உள்ளேயே வரான் நம்மளுக்குள்ள. புரியுதுங்க? அப்ப நம்ம தான் என்ன பண்ணணுங்க, ரொம்ப கேர்ஃபுல்லா அங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். அதனால கர்ஜனை பண்றது இல்லை. கர்ஜனை பண்ணா நம்ம என்ன பண்ணிடுவோம், உஷாராயிடுவோம், கண்டுபிடிச்சிருவோம். ரொம்ப சைலண்டா எங்க கர்ஜனை பண்ணணும் எங்க கர்ஜனை பண்ணக்கூடாதுன்னு அழகா தந்திரமா தெரிஞ்சுக்கிட்டு உள்ள வரான். தொடர்ந்து படிக்கலாம். நாம் நினையாத வேளையில், நாம் எதிர்பாராத இடத்தில் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை எப்படியாகிலும் நசுக்கி, ஓகேங்களா, நம்ம எதிர்பார்க்காத நேரத்துல எப்படியாவது என்ன பண்ணிடணும், நம்மளுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை நசுக்கி நம்மை மேற்கொள்ள முனைகிறான். ஓகேங்களா. ஸோ நம்ம ஒன்றும் இல்லாமல் போனோம். அதாவது லிட்டரலாக சபையாகாமல் போகிறதுக்கு முதல்ல யார் வந்து ஃப்ரண்ட்டில் நிற்கிறா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா சாத்தான் தான் அங்கே வந்து நின்றுக்கிட்டு நம்மளுக்கு எல்லா விஷயங்களையும் அங்கே பண்ணிட்டு இருக்கிறான். தொடர்ந்து படிக்கலாம் பிரதர். விசேஷமாக தேவனிடத்தில் நாம் வைத்திருக்கும் விசுவாசத்தை சிதைக்க பார்க்கிறான். ஓகேங்களா. அப்போ ஃபேத்தையே என்ன பண்ணுறான், விசுவாசத்தையே. புரியுதுங்களா? ஸோ இந்த சத்தியத்தை விட்டுட்டு போனவங்களாம் கூட இருப்பாங்க, கரெக்டுங்களா? ஸோ அந்த அளவுக்கு என்ன பண்ணிடுவான், விசுவாசத்தையே குலைக்கிறதுக்கு என்ன பண்றான்னா அங்க முயற்சிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். தொடர்ந்து படிக்கலாம். இந்த சிங்கம் எப்படியெல்லாம் செய்யும், எப்படியெல்லாம் நடக்கும் என்பதில் கூர்மையான செவிகளை உடையவர்களோ. ஓகேங்களா. இந்த சிங்கம் எப்படியெல்லாம் செய்யும், எப்படியெல்லாம் நடக்கும், அவனுடைய கிரியைகள் எப்படி இருக்கும் அப்படின்றத யாரு தான் கண்டுபிடிப்பா அப்படின்னா என்பதில் கூர்மையான செவி உள்ளவர்களும், அப்புறம் சிறிய மாறுதல் சலனம் ஏற்பட்டாலும் விழிப்படைந்து விடுகிறார்கள். அதாவது அவன் பண்ற ஒவ்வொரு கிரியைகளையுமே யாரு தான் அதை கண்டுபிடிப்பா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோன்னா அந்த விழிப்புள்ளவர்களா, ரொம்ப கூர்மை உள்ளவர்களா இருக்கிறவங்க என்ன பண்ணிடுவாங்க, அவனுடைய தந்திரங்கள் அவனுடைய விஷயங்கள் எல்லாத்தையுமே என்ன பண்ணிடுவாங்க, ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். தொடர்ந்து படிக்கலாம். ஏனெனில் இவர்கள் காதுகளையும் கண்களையும் கர்த்தரே திறந்தரு. ஓகேங்களா. இப்ப பார்த்த ஒரு பாயிண்ட் தான் என்னங்க, தேவன் தாங்க என்ன பண்றாரு, கூட இருந்து அங்க ஒரு ஹெல்ப் பண்ற. அப்படின்னா ஒரு பிரச்சனை வருதுன்னா அந்த ஒரு ஸ்பெஷல் ப்ரொடெக்ஷன் வரும்னு நம்ம பார்த்தோம்ல. அப்ப அது யாரு தான் கொடுக்குறா அப்படின்னா தேவன் தான் என்ன பண்றாருங்க, அந்த ஒரு ஸ்பெஷல் ப்ரொடெக்ஷன் அங்க கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். தொடர்ந்து படிக்கலாம். இவர்களுடைய கண்களுக்கு கலகமிட்டு அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். ஓகேங்களா. ஸோ இவர்களுடைய கண்களுக்கு கலிக்கமிட்டு என்ன அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். தொடர்ந்து படிக்கலாம். ஆகவே அவர்கள் எளிதில் எதிராளியாகிய அடையாளம் கண்டு அவனை எதிர்த்து விடுகிறார்கள். ஓகேங்களா. ஸோ அவங்களுக்கு தெரிஞ்சிருது தேவன் என்ன பண்ணிடுறாரு, அங்கே சொல்லி குத்துறாரு, அந்த ஸ்பெஷல் ப்ரொடெக்ஷனை குத்துறாரு. இது தப்பு, இது வந்து யார் தான் பின்னாடி பண்ணிட்டு இருக்கிறா, சாத்தான் பண்ணிட்டு இருக்கிறான் அப்படின்ற ஒரு விஷயத்தை அங்கே சொல்லி கொடுத்து சாத்தானை ஜெயிக்கிறதுக்கு அங்கே என்ன பண்றாரு அப்படின்னா அங்கே நம்மளுக்கு வழிவகுக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். தொடர்ந்து படிக்கலாம். எனவே நாமும் தேவ வார்த்தையின்படி ஆவின் பட்டயத்தையும் சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்தவர்களாய் தேவனுடைய பலத்தில் நிற்போமாக. ஸோ நம்ம அந்த ஒரு சத்தியத்தில் ஸ்ட்ராங்காக இருந்தோம் அப்படின்னா என்ன பண்ணலாம் பிரதர், அதில் 2 பாயிண்ட் சொன்னார். ட்ரூலி டிவோட்டடு, முழுசாக நாங்கள் உண்மையாக அர்ப்பணம் ப்ளஸ் லாயலாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். ஸோ அந்த மாரி நம்ம வந்து அந்த ஒரு சர்வாயுத விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம தரித்து கொண்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்ம வந்து தப்பிக்கலாம். ஓகேங்களா. அந்த ஒரு ஸ்பெஷல் ப்ரொடெக்ஷன் இருக்கும். இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா
ரொம்ப ஈஸியாக, ஏன்னா மேலேருந்து பார்க்கும்போது நம்மளை எப்படி எப்படிலாம் நசுக்கிறான், எப்படி கடிக்கிறான், எல்லா விஷயத்தையுமே நம்ம என்ன பண்ணோம் பார்க்குறோம். ஸோ ஃபஸ்ட்டு அவன் தான் என்ன பண்ணுறான்னா நம்மளை புது சிருஷ்டியிலேருந்து அங்கே விலக செய்கிறான். நம்ம சபை ஆகக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்த என்ன பண்ணுறான்னா ரொம்ப டார்கெட் பண்ணுறான் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம பார்க்குறோம். அதுவும் மெமோரியல் டைமில் இது நிறையாவே நடக்கும். பார்த்துருக்கீங்களா? மெமோரியல் டைம் நீங்கள் மற்ற எக்லீஷியாவில் கூட கேட்டு பாருங்கள், பாடமே இதுக்குன்னு ஸ்பெஷலாக எடுப்பாங்க. மெமோரியல் டைமில் நம்ம மெமோரியல் டைமில் என்ன பண்ணுவோம்? எதுக்காக மெமோரியல் டைம்னு தனியாக வந்து நிறைய சப்ஜெக்ட்ஸ்லாம் பார்க்குறோம்ல, எதுக்கு பார்க்குறோம்? எந்த நினைவிலே இருக்கணும், அவருடைய ஈடுபலி, அவருடைய மரணம், அந்த விஷயத்தையே நினைவு கூர்ந்துக்கிட்டே நம்ம இருக்கணும் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருந்தா நம்மளை விடவே மாட்டோம். ஏதாவது ஒரு பிரச்சனை என்ன பண்ணிகிட்டே இருப்பான். ஏன்னா மற்ற நேரத்தில் நம்ம அதை ரொம்பலாம் நினைவு கூற மாட்டோம், கரெக்டுங்களா? இந்த மெமோரியல் டைம் அந்த 1 month தான் ரொம்ப கான்சன்ட்ரேஷன் பண்ணலான்னு நினைப்போம். ஆனால் அந்த டைம் தான் என்ன பண்ணிடுவான், நிறைய பிரச்சனைகளை உள்ளே எடுத்துகிட்டு வருவான் அப்படின்னு சொல்லிட்டு பாரு. ஸோ நம்ம தான் என்ன பண்ணணும்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக என்ன பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா இந்த ஒரு காலப்பகுதியில் நம்ம இருந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இதோட என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா இன்னைக்கு பாடம் என்ன ஆயிடுச்சுங்க, முடிஞ்சிருச்சு. அடுத்த வாரம் என்னங்க ஒரு சந்தோஷமான விஷயம், ஏன் கிளாஸ் இல்லை? ஆமாம், எல்லாமே நைட் 8 மணிக்கே ட்ரெயின் புக் பண்ணியிருக்கீங்க. ஸோ ப்ரீ மெமோரியல் கன்வென்ஷன் போகிறதுனால அடுத்த வாரம் கிளாஸ் இருக்காது. அதுக்கு அடுத்த வாரம் என்ன அப்படின்றத பிரதர்ஸ் பிளான் பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அங்கே வந்து நம்மளுக்கு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ அப்படி அடுத்தது நம்ம என்ன ஒரு பிரதர் டாபிக் எழுதியிருக்கிறார், நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா பொல்லாத ஊழியம், மினிஸ்ட்ரி ஆஃப் ஈவில் அப்படின்ற ஒரு தலைப்பின் கீழாக பிரதர் எழுதியிருக்கிறாரு. நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அடுத்தது எப்போ தேவனுடைய சித்தம் இருக்கோ அப்போ நம்ம அதை தொடர்ந்து பார்க்கலாம். இது மட்டுமாய் பொறுமையாக கேட்ட நம்ம அனைவரையும் தேவன் தாமே ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. தேங்க்யூ.